மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு மத்திய அரசை சேர்ந்த அதிகாரி ஒருவர் கடிதம் அனுப்பியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சேலத்தை சேர்ந்த விவசாயிகள் இருவருக்கு அவர்களின் சாதியை குறிப்பிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமலாக்கத்துறையை பாஜகவின் அமைப்பாக மாற்றிவிட்டதாக கூறி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் IRS அதிகாரியும் GST துணை ஆணையருமான பாலமுருகன். இது குறித்து ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் 2 வயது மிகுந்த கல்வி அறிவில்லாத தமிழ்நாட்டை சேர்ந்த தலித் விவசாயிகள் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் தங்களுக்கு சொந்தமாக ஆத்தூரில் 6.5 ஏக்கர் நிலம் வைத்துள்ளனர். அவர்களுக்கும் பாஜகவின் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் குணசேகருக்கும் அந்த நிலத்தின் மீது ஏற்பட்ட சட்ட ரீதியிலான பிரச்சனையை தொடர்ந்து அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. பாஜக பிரமுகர் தங்களின் நிலத்தை பறிக்க முற்படுவதாக விவசாயிகள் சொல்லும் பிரச்சனையில் அமலாக்கத்துறை தங்களின் மூக்கை நுழைப்பது ஆச்சரியமாக உள்ளது. அதிலும் விவசாயிகள் இருவரின் பெயரை ஹிந்து பல்லர் என குறிப்பிட்டுள்ளது கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே நிலப்பிரச்சனையால் 4 வருடங்களாக விவசாயம் செய்ய முடியாமல் தவித்து வரும் இந்த விவசாயிகளின் பேங்க் அக்கவுண்டில் வெறும் 450 ரூபாய் மட்டுமே உள்ளது. அரசின் இலவச ரேஷன் பொருளும் வயது முதிர்ந்தவர்களுக்கான பென்ஷன் திட்டமுமே இவர்களை காத்து வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறையின் விசாரணை அதிகாரி ரிதேஷ் குமார் விவசாயிகள் இருவரையும் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையின் அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளார். ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு விவசாயிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பாஜக பிரமுகர் குணசேகரன் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எப்படி அமலாக்கத்துறையால் சம்மன் அனுப்ப முடியும்? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொறுப்பேற்ற பிறகு அமலாக்கத்துறை பாஜகவின் கொள்கைகளை அமல்படுத்தும் ஒரு துறையாகவும் பாஜகவின் கையாளாகவும் செயல்படுவதாகவும் மத்திய அரசு அதிகாரியான பாலமுருகன் எழுதியுள்ள கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாநில அரசு அதிகாரிகளுக்குத்தான் அரசின் அழுத்தங்கள் இருக்கும், ஆனால் மத்திய அரசு அதிகாரிகளுக்கு இது போன்ற அழுத்தங்கள் பெரிதாக இருக்காது. ஆனால் இந்த நிலைமை தற்போது மாறி இருக்கிறது. அதற்கு முழுக்க முழுக்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் காரணம். எனவே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவருடைய பதவியிலிருந்து விலக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் மத்திய அரசு அதிகாரியான பாலமுருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மத்திய அரசின் அமைச்சர் ஒருவருக்கு எதிராக மத்திய அரசின் அதிகாரி ஒருவரே கிளர்த்தெழுந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.